கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதோட பொருள் என்ன தெரியுங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. நல்லா படிச்சிங்கன்னா செல்வம் சேரும். அதான் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போவீங்க, வீடு வாசல் நகை நட்டு கல்யாணம் எல்லாம் ஆகும். அதான் சரியாக படிப்பு வரலைன்னா கவலைப்படாதீங்க. 2 மாடு வாங்கி வீட்டில் வளர்த்திங்கன்னா பால் கறக்கலாம், சாணி தட்டி அம்மைசாலை விற்கலாம், கோமியத்தை பிடிச்சி இந்த மருந்து கடைக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கோமியெல்லாம் பாட்டில் தான் வருது. அதாவது படித்து ஒன்று வாழ்க்கையில் முன்னேறுங்க, இல்லையா மாடு வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க. அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடல்ல மற்ற ஏதாவது முன்னேற முடியாது. என்னது? வணக்கங்க. வணக்கம். என்ன புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னிலிருந்து நான் வணக்கம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன என்ன? இன்னிலிருந்து நான் ஆன்லைன்ல திருக்குறள் கிளாஸ் எடுக்க போறேன். டெய்லி ஒரு குறள். திருக்குறள் நல்லா தானே, அதே இதுக்கு நீ கெடுக்கிற? 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை நாசம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்னமோ தப்பா எங்க சொல்லு, நீ குறளை சொல்லு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதோட பொருள் என்னன்னா, நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. படிக்க வரலையா 2 மாடு வாங்கி வாழ்க்கையில முன்னேறுங்க. என்னடி வாஜியார் சொல்றான்னு சொல்ற? படிப்பு வரல போய் மாடு மேய்டான்ற மாதிரியே சொல்ற? வாஜியார் சொல்லல, திருவள்ளுவர் தான் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. ஆனா மூதேவி அது கிடையாது. கல்விங்கிறது அதாவது நிலையான செல்வம். வீடு இருந்தா வீடை எவனா அடிச்சு பிடிக்குவான், நிலம் இருந்தா போலி பத்திரம் தயார் பண்ணி எடுத்துப்பான், நகையும் பணம் இருந்தால் வீடு புரிஞ்சு திருடிக்கிட்டு போயிடுவான். ஆனால் கல்விங்கிற செல்வத்தை யாராலையும் இயற்கையாக வெள்ளம் சுனாமி எது வந்தாலும் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து அடிக்க முடியாத நிலையான செல்வம் எதுன்னா கல்வி ஒன்று தான். மற்றதெல்லாம் எவையுமே கிடையாது. மாடெல்லாம் மற்ற எவைன்னு கேட்டிருக்கிறாரு. நீ என்னன்னா மாடு? ஐயோ, சொல்றீங்க நீங்க தான். நீ தப்பா சொல்லி எங்கன்னா கல்லடி வாங்க போ. இல்ல நான் ஒரு பெரிய ஒரு அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு, அவரை பார்த்தா நானே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். எந்த அண்ணன்? இத பாருங்க, இன்னும் இப்படி தப்பா நீங்க பேசுறீங்க தாங்க. சீமான் அண்ணனா? ஆமா, அண்ணன் தான் அவரு. ஆடும் மாடும் நம் செல்வங்கள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. கடைசியில திருக்குறளையே மாத்திட்டாரு. அப்படி நீங்களாம் விளங்க மாட்டீங்க. என்னடா இது அடியாயமா இருக்கு. ஆமா, மதுரைக்கு எதுக்கு வர சொல்றாரு? மாடு மேய்க்குதா?